ஒரு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற இளைஞன், ஆயிரக்கணக்கான மக்களை சிந்திக்க வைத்த பேச்சாளர், சமூக பிரச்சனைகளை எளிய தமிழில் மக்களிடம் கொண்டு சென்ற யூடியூபர், திரைப்பட நடிகர், இயக்குனர், இறுதியாக மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்து அமைச்சரான அரசியல்வாதி. இத்தனை அடையாளங்களையும் ஒரு சேர பெற்றவர்தான் அமைச்சர் ராஜ்மோகன் ஆறுமுகம். முதலில் அவர் புட்சட்னி ராஜ்மோகன் என்ற பெயரில்தான் அறிமுகமானார். ஆனால் அந்த பெயருக்கு பின்னால் இருந்த பயணம் எளிதானதல்ல. விடாமுயற்சி, பேச்சுத்திறன், சமூக அக்கறை, தொடர்ந்து தன்னை மாற்றிக்கொண்ட மனப்பக்குவம், இவையெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய வாழ்க்கை கதைதான் இது. ராஜ்மோகன் ஆறுமுகம் சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே தமிழ் மொழியின் மீது அதிக ஈர்ப்பு கொண்டிருந்தார். பள்ளி நாட்களிலேயே மேடை பேச்சு, கட்டுரை போட்டி, விவாதங்கள் போன்றவற்றில் ஆர்வமா பங்கேற்றார். மற்றவர்கள் புத்தகங்களை படித்தது போல அவர் பேச்சாளர்களின் உரைகளை கேட்டு ரசித்தார். நல்ல பேச்சாளராக வேண்டும் என்ற ஆசை அப்போது அவருக்குள் உருவானது. அந்த ஆசை பின்னர் அவரது வாழ்க்கையையே மாற்றும் என்று அப்போது யாருக்கும் தெரிந்திருக்காது. அவருடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனையாக அமைந்தது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்த திறமையான போட்டியாளர்களுக்கு மத்தியில் தனது தெளிவான சிந்தனை, அழகான தமிழ், எளிமையான பேச்சு நடை ஆகியவற்றால் அனைவரையும் கவர்ந்த ராஜ்மோகன் அந்த நிகழ்ச்சியின் 2வது சீசனில் வெற்றியாளராக உருவெடுத்தார். அந்த ஒரு வெற்றியே அவரை மக்களிடம் அறிமுகப்படுத்தியது. அவரது குரலையும் கருத்துக்களையும் மக்கள் கவனிக்க தொடங்கினர். அதன் பிறகு ஊடக உலகில் பல வாய்ப்புகள் அவரை தேடி வந்தன. தொகுப்பாளர், பேச்சாளர், நகைச்சுவை கலைஞர் என்ற பல்வேறு துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தினார். ஆனால் அவரை தனித்துவமாக மாற்றியது சமூக ஊடகம்தான். புட்சட்னி என்ற யூடியூப் தளத்தின் மூலம் அவர் பல சமூக பிரச்சனைகளை எளிமையாக மக்களிடம் எடுத்துச் சென்றார். அரசியல், கல்வி, சமூக நீதி, இளைஞர்களின் எதிர்காலம், சுற்றுச்சூழல், நீர்வள பிரச்சினைகள் போன்ற பல்வேறு தலைப்புகளில் அவர் வெளியிட்ட வீடியோக்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி அனிதாவின் மரணத்திற்கு பிறகு ஹூ கில்ட் அனிதா என்ற தலைப்பில் அவர் வெளியிட்ட வீடியோ தமிழ்நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்தது. அந்த வீடியோவில் ஒரே ஒருவரை மட்டும் குற்றம் சாட்டாமல் கல்வி அமைப்பு, அரசியல், சமூக அலட்சியம் உள்ளிட்ட பல காரணங்களை கேள்விக்குட்படுத்தினார். அந்த வீடியோ லட்சக்கணக்கான மக்களிடம் சென்றது. அவரை வெறும் யூடியூபர் என்ற பார்வையிலிருந்து சமூக அக்கறை கொண்ட பேச்சாளராக மக்கள் பார்க்க தொடங்கியதும் அந்த காலகட்டத்தில்தான். காவிரி நீர் பிரச்சினை, கல்விக் கொள்கை, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு, சமூக பொறுப்பு போன்ற பல்வேறு தலைப்புகளில் அவர் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டார். அவரது பேச்சின் சிறப்பு என்னவென்றால், கடினமான விஷயங்களை கூட சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் மிகவும் எளிமையாக விளக்குவார். அதுவே அவருக்கு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியது. இதற்கிடையில் திரைப்படங்களிலும் நடிக்க தொடங்கினார். வேலையில்லாத பட்டதாரி 2, நட்பே துணை, நான் சிரித்தால் உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருந்தார். பிறகு பாபா பிளாக் ஷிப் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராகவும் அறிமுகமானார். ஆனால் அந்த திரைப்படம் கலவையான வரவேற்பை பெற்றது. குறிப்பாக திரைக்கதை மற்றும் பள்ளி வாழ்க்கையை சித்தரித்த விதம் குறித்து பல எதிர்மறை விமர்சனங்கள் வெளியாகியது. இதைத் தொடர்ந்து ஒரு நல்ல பேச்சாளர் என்பதால் மட்டுமே ஒரு நல்ல இயக்குனராகிவிட முடியாது என்ற விமர்சனங்களும் எழுந்தது. அந்த விமர்சனங்களை அவர் தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கொள்ளாமல் படைப்பின் மீதான கருத்துக்களாக ஏற்றுக்கொண்டார். கொரோனா காலத்தில் மாணவர்களுக்காக தனியாக கல்வி சார்ந்த உள்ளடக்கங்களை உருவாக்கினார். சமூகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஆதாரங்களுடன் விளக்க முயன்றார். அவரது ராஜ்மோகன் ரிப்போர்ட் சேனல் பல முக்கிய விவகாரங்களை விரிவாக அலசியது. இதனால் இளைஞர்கள் மத்தியில் அவரது செல்வாக்கு மேலும் அதிகரித்தது. அவரது அரசியல் பயணம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பிறகு புதிய திருப்பத்தை எட்டியது. ஆரம்ப கட்டத்திலேயே ஈடுபாட்டோடு இருந்ததால் ராஜ்மோகனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் முதலில் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற பெரிய பதவி வழங்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகளை பரப்பி வந்தார். மேலும் அக்கட்சியின் கொள்கைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எளிமையாகவும் விரைவாகவும் சென்றடைவதற்கு ராஜ்மோகனும் முக்கிய காரணம் என்றே சொல்லலாம்.
அது மட்டுமல்லாமல் விஜய் எந்த கூட்டத்தில் பேசினாலும் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கும் முதல் குரல் ராஜ்மோகனுடையதாகத்தான் இருக்கும். அவரது பேச்சாற்றல் கட்சியின் முக்கிய முகங்களில் ஒருவராக அவரை மாற்றியது. பின்னர் அவர் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். அதன் பின்னர் தமிழக அமைச்சரவையிலும் இடம்பெற்றார். அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் கல்வி, சமூக நீதி, தமிழ்மொழி, இளைஞர்களின் முன்னேற்றம் போன்ற விஷயங்களில் தொடர்ந்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார். அதே நேரத்தில் அரசியல் களத்தில் இருப்பதால் அவரது கருத்துக்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். ஆனால் தற்போது வரை அவர் தொடர்பாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட பெரிய ஊழலோ அல்லது குற்றவியல் சர்ச்சைகளோ பொது பதிவுகளில் குறிப்பிடப்படவில்லை. அரசியல் விமர்சனங்களும் திரைப்பட விமர்சனங்களும் இருந்தாலும் அவை பெரும்பாலும் அவரது கருத்துக்கள் மற்றும் பொது நிலைப்பாடுகளை சுற்றியேதான் அமைந்துள்ளது. மேலும் ராஜ்மோகன் கவிதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். கவிதா ராஜ்மோகன் இலங்கையைச் சேர்ந்தவர். ஒரு மேடை பேச்சாளராக தொடங்கிய ராஜ்மோகனின் பயணம் யூடியூப் உலகில் சமூக சிந்தனையாளராக வளர்ந்தது. திரைப்பட உலகை தொட்டு இறுதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் உயர்ந்தது. இதுதான் ராஜ்மோகன் ஆறுமுகத்தின் வாழ்க்கை பயணம். வெற்றி, தோல்வி, பாராட்டு, விமர்சனம் என அனைத்தையும் கடந்து தனது பேச்சாற்றலையே மிக பெரிய அடையாளமாக மாற்றியவர் என்ற இடத்தை அவர் பெற்றிருக்கிறார். காலம் மாறலாம், அரசியல் மாறலாம், ஆனால் மக்களிடம் பேசும் திறன் ஒருவரின் வாழ்க்கையை எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு ராஜ்மோகனின் பயணம் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது.